மடங்காவர தடுத்தா அதை உடைச்சு வருவேன். இப்ப வந்து மோதுடா, கிட்ட வந்து பாருடா, கட்டருந்த கால நெஞ்சு மேல ஏற போதுடா. திமுறடா, திமுற நிமுறடா, நிலம உணருடா, பயணம் தொடருடா. இப்ப நானும் வேறடா, கிட்ட வந்து பாருடா. பருந்தாகுது ஊர்குருவி, வணங்காதது என் பிறவி. அடங்கா பல மடங்காவர தடுத்தா அதை உடைச்சு வருவேன். இப்ப வந்து மோதுடா, கிட்ட வந்து பாருடா, கட்டருந்த கால நெஞ்சு மேல ஏற போதுடா. திமுறடா, திமுற நிமுறடா, நிலம உணருடா, பயணம் தொடருடா. அந்த அமைப்பின் தலைவர்கள் அந்த நிலங்களுக்கு என்ன கருத்துக்களை பகிர்ந்தார்களோ அந்த கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். நாம் நமது இயக்கத்தின் இந்த நீல நிறம் ஒரு கேள்வியாகவே இருந்தது. இங்கே நீலம் வெள்ளை நாம் எதை கொண்டு உருவாக்கினோம்? இந்த நீல நிறம் நாம் உருவாக்க காரணம் என்ன? இந்த நீல நிறம் நாம் தேர்வு செய்ய காரணம் என்ன என்பதை நான் தெளிவுபட உங்களை சொல்லுகிறேன். தோழர்களே, இதுவரை நீங்கள் வைத்த அத்தனை கருத்துக்களையும் நாங்கள் ஏற்கிறோம். அதே நேரத்தில் உலக அவசர இயக்கத்தின் பார்வைகளை உங்களிடையே நாங்கள் விரும்புகிறோம். இந்த நீலம் தேர்வு செய்வதற்கு ஒரே காரணம் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வள்ளுவன் கூறிய திருக்குறளே காரணம். வான் என்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்று உணர பார்க்கின்றது. அப்படி என்றால் இந்த பூமி பந்தில் நீர் இல்லாமல் எந்த உயிரும் வாழ முடியாது. அது மனிதனாக இருக்கட்டும், சிறு புழுப்பூச்சிகளாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், இந்த பூமி பந்தில் நீர் இல்லாமல் எந்த உயிரும் வாழ முடியாது என்று வள்ளுவர் கூறுகிறார். அதே நேரத்தில் நீருக்கு நிறமில்லை. ஆனால் அந்த நிறத்தை நாம் எப்படி அடையாளம் கொண்டோம் என்று சொன்ன தோழர்களே, மழை